வணக்கம். இது உங்கள் பிஜிஎம் செய்திகள். திருவள்ளூர் தொகுதி திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பு. தான் எம்எல்ஏவாக செய்த சாதனைகளை பட்டியலிட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரன் நேற்று கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நுங்கம்பாக்கம், பிஞ்சுவாக்கம், சத்தரை, கீழச்சேரி, கண்ணூர், புதுப்பட்டு, கொட்டையூர், முதுகூர் போன்ற பகுதிகளுக்கு வாகனங்களில் சென்று தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து 3ஆம் முறையாக வெற்றி பெற்று எம்எல்ஏவாகி மக்களுக்கு மீண்டும் பணி செய்ய வாய்ப்பு வழங்க வேண்டும் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் கூறியதாவது: நான் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களின் நல்லாதரவுடன் 2 முறையாக எம்எல்ஏவாக இருந்து திருவள்ளூர் தொகுதியில் ஏராளமான வளர்ச்சி பணிகளை செய்து வருகிறேன். தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பது அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். நான் 10 ஆண்டுகளாக மக்களுக்கு அனைத்து பணிகளும் செய்துள்ளேன். 3வது முறையாக போட்டியிடும் என்னை கடந்த 2 முறை ஆதரவளித்து போல் இந்த முறையும் 3ஆக தொடர்ந்து ஆதரவளித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தர வேண்டும். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் பொன்னான திட்டங்களை அறிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் தான் இன்று ஜீரோவாகி உள்ளது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுக்கு சென்றடைய மீண்டும் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியில் அமர வேண்டும். எனவே பொதுமக்களாகிய நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வரவேற்பு தர வேண்டும் என தெரிவித்தார். அவருடன் கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் மு. ரமேஷ், ஒன்றிய பொருளாளர் கீழச்சேரி தேவா, வர்த்தக அணி மாவட்ட துணை செயலாளர் கார்த்திக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் செந்தில், மாவட்ட துணை செயலாளர் ஈசன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகி சதீஷ்குமார், தேமுதிக கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் சுதாகர், திலீப், டாக்டர் தினேஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் இருந்தனர்.